திமுகவை பொறுத்தவரை திமுகவின் கொள்கை பரப்பு செயலாளராகவும் தொடர்ந்து 2 முறை சட்டமன்ற உறுப்பினராகவும் பதவி வகித்து வரும் சிவிஎம்பி எழிலரசன் 3வது முறையாக தனக்கு சீட் ஒதுக்கப்படும் என நம்பிக்கையில் இருக்கிறார். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகளை நடத்தி அவர்களின் குறைகளை நேரடியாகவே களைவது, தொடர்ந்து சமூக வலைதளங்களில் ஆக்டிவாக இருப்பது, தொலைக்காட்சி விவாதங்களில் பங்கேற்று பேசுவது என பிரபலமாக இருக்கும் எழிலரசன் தன்னிடமிருந்த மாணவரணி செயலாளர் என்ற முக்கிய அணியின் பொறுப்பை ராஜீவ்காந்திக்கு விட்டுக் கொடுத்ததன் மூலம் இந்த முறை தனக்கு திமுக தலைமை கட்டாயம் 3வது முறையாக சீட் ஒதுக்கும் என்ற பெரும் நம்பிக்கையில் இருக்கிறார். யார் எந்த குறை என்று எழிலரசனுக்கு அழைத்தாலும் அதை புறந்தள்ளாமல் உடனடியாக அதற்கு தீர்வு காண முற்படுவது அவருடைய பிளஸ் என்பது அவருடைய ஆதரவாளர்கள் கருத்து. அதே நேரத்தில் காஞ்சிபுரம் தொகுதியில் இந்த முறை புதிய முகங்களுக்கு வாய்ப்பு தர வேண்டும் என்ற முழக்கமும் எழுந்திருக்கிறது. அதனால் காஞ்சிபுரம் தொகுதியில் போட்டியிட திமுகவிலேயே கடும் போட்டி ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக காஞ்சிபுரம் மாவட்ட திமுக விளையாட்டு மேம்பாட்டு அணி அமைப்பாளராக உள்ள ராதாகிருஷ்ணன் தீவிரமாக சீட் கேட்டு காய்களை நகர்த்தி வருகிறார். தொடர்ந்து காஞ்சிபுரத்தில் மக்கள் நலத்திட்ட உதவிகளை செய்வது, தொண்டர்கள் அழைத்தால் மறுக்காமல் இல்ல நிகழ்ச்சிகளுக்கு சென்று அவர்களுக்கு ஆதரவாக இருப்பது என ஆக்டிவாக இருக்கும் ராதாகிருஷ்ணன் தான் நடத்தி வரும் பள்ளிகளில் பெற்றோரை இழந்த குழந்தைகளை எந்த செலவுமின்றி இலவசமாக படிக்க வைத்து வருகிறார். தொழிலதிபராகவும் இருக்கும் ராதாகிருஷ்ணனுக்கு காஞ்சிபுரம் மக்கள் மத்தியில் நற்பெயரும் நல்ல அறிமுகமும் இருக்கிறது. அதே நேரத்தில் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை பிரம்மாண்டமாக கொண்டாடி கட்சி தலைமையையும் அவர் ஈர்த்திருக்கிறார். பணம் ஆசை இல்லாதவர் என்றும் அவரை பற்றி அந்த தொகுதி மக்கள் பேசுவது ராதாகிருஷ்ணனுக்கு கூடுதல் பலம். அதே போன்று தலைமை செயற்குழு உறுப்பினராக உள்ள MS சுகுமாரும் தன்னுடைய செல்வாக்கால் MLA சீட் பெற முயற்சித்து வருகிறார். உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவை விமரிசையாக கொண்டாடி பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி தலைமையின் கவனத்தையும் ஈர்த்துள்ளார். MS சுகுமார் ஒன்றிய இளைஞரணி பொறுப்பாளராக கட்சி பணியை தொடங்கி 25 ஆண்டுகளுக்கும் மேலாக திமுகவில் கட்சி பணி செய்து வருவது அவரது பிளஸாக பார்க்கப்படுகிறது. கூடுதலாக காஞ்சிபுரம் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளராக உள்ள யுவராஜ் இளைஞரணிக்கு இந்த முறை முக்கியத்துவம் தரப்படும் என்ற நம்பிக்கையில் களப்பணியாற்றி வருகிறார். எனவே இந்த முறை காஞ்சிபுரத்தை பொறுத்தவரை திமுகவில் சிவிஎம்பி எழிலரசன், விளையாட்டு அணி அமைப்பாளர் ராதாகிருஷ்ணன், தலைமை செயற்குழு உறுப்பினர் MS சுகுமார் ஆகியோரில் ஒருவர் MLA சீட் பெற வாய்ப்பு இருக்கிறது.